ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. உருளைக்கிழங்கு வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக போட்டுடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து அந்த கிளிப்பிங் விழல சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலரில் வேணும்னா ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு நல்லா வந்து கலந்துட்டோம்னா மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது, 1/4 பதத்துக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா மசித்த உருளைக்கிழங்கு கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கையிலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மாவில் தொட்டு தொட்டு போட கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து மாவு நம்ம வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் வந்துட்டு இந்த உருண்டைகளை தொட்டு தொட்டு எண்ணெய் வந்துட்டு காய வச்சு அதில் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். திருப்பி ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி விட்டு திருப்பி விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான கார போண்டா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான கடைகளில் விற்கக்கூடிய கார போண்டா வீட்டிலேயே செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.